ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எடுத்து 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. திருவிழாவுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்திருந்தேன். திருவிழா வீடியோ எல்லோரும் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டேன். என்னோடய டே அன்றைக்கி 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. பூஜை ரூமில் இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி கார்டனில் பூ பறிக்கலான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். நம்ம கார்டன்லேயே பூ இருக்குது. மார்னிங் பூ தினைக்குமே இருக்கும். நான் பறித்து இங்கேருந்து தான் சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பேன். சண்டே டைம் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சதும் பூஜை வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க போயிருந்தேன். மார்னிங்கே விநாயகருக்கும் பூஜை பண்ணிட்டேன். சண்டே டைமில் எப்போவுமே மார்னிங்கே பூஜை பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் நான்வெஜ் செஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமில் வரமாட்டேன். எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோமேன்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் சண்டே டைமில் மார்னிங்கே பூஜை பண்ணி முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் டோர் கூட திறக்க மாட்டேன். இன்னும் நான்வெஜ் செஞ்சுருக்கோம்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். வாங்க நம்ம பூஜை பண்ணலாம். பூஜைலாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க நம்ம சமைக்க போகலாம். நேற்று சாட்டர்டே நான் மாவு அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் அது மாவு நல்லா புளிச்சு வந்திருந்து. சரி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே மாவு காலி ஆகிடுச்சுன்னா அரைச்சி வச்சுடுவேன். அதே டைம் நம்ம தினைக்குமே தோசை இட்லி சாப்பிட்டா போர் அடிக்கும். பசங்களாம் அம்மா வேறு எதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லும்போது சப்பாத்தி அப்புறம் ராகி மாவில் இடியாப்பம் அந்த மாதிரி செய்வேன். நான் ராகி மாவில் நிறைய டிஷ்ஷு செய்வேன். அதுலேயே இடியாப்பம் செய்வேன், ராகி மாவு வச்சு கொழுக்கட்டையும் செய்வேன். அதுக்கப்புறம் அது களி செய்யலாம். எந்த அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நைட்டு பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருந்ததா, அதனால் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் குடிச்சிருந்தேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு சரி பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சரி அது ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் தோல் உரித்து வச்சுருந்தேன். நான்வெஜ் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. வந்தவொடனே அதுக்கப்புறம் செஞ்சுருவேன். முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அவங்க வந்தவொடனே செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான்வெஜ்ஜும். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான்வெஜ் வாங்கிட்டு வந்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷு, சிக்கன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அவளும் சிக்கன் எடுத்தாந்து கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி கேட்டிருந்தோம். சரி எப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போது அங்கே மாம்பழம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நல்லா இருந்தது அன்றைக்கி மாம்பழம். சீசன் டைம் வரும்போது எல்லா பழத்தையுமே கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா நமக்கு சீசன் டைமில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கண்டிப்பாக சீசன் டைமில் வர பழம் எல்லாமே டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுருங்க. அதை ஃபேனில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கு சீக்கிரமாக வதங்கினா நம்ம கொஞ்சம் சால்ட்டு போடலாம். எப்போவுமே நம்ம சமைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப்லேயே சிக்கன் வாஷ் பண்ணலாம் சொல்லிவிட்டு எடுத்திருந்தேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சுருந்தோம்ல, அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்ச சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருந்துச்சுன்னா அதில் ஒரு வாட்டர் மாதிரி வரும் சிக்கனில். அது வாட்டர் வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா நல்லா அந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகும். நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, அது ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம கிளறி விடுங்க.
அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த மிக்ஸியிலேயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம அது வேஸ்ட்டு பண்ண வேணாம். அதில் நிறைய இருக்கும் வெங்காயம், தக்காளி. அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு கையோடு என்ன பண்ணேன் வந்து ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தேன். எப்போவுமே அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து கழனியில் வந்து மோட்டர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒரு 4, 5 பேரை போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் ஹஸ்பண்டு. வீடியோக்காகலாம் சொல்லுங்கள், நிஜமாகவே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு டைம் சண்டே வருதேன்னு ஜாலியாக இருக்கும். ஒரு டைம் தோணும், ஏன் தான் சண்டே வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு அன்றைக்கி ஃபுல்லுமே வந்து வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது. எல்லாருக்குமே ரெஸ்ட் இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் ரெஸ்ட்டே இருக்காது. அன்றைக்கி கிச்சன்லேயே நின்று அந்த நாளைக்கு ஃபுல் டேவே நமக்கு கிச்சன்லேயே போயிடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணுதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்கள் இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நமக்கு கிரேவி மாதிரி வந்து கிடைக்கும். இது சப்பாத்திக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஈரல் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். அது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஈரல் ரெசிபி. அதனால் நான் வந்து இதில் காட்டல, டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற டைம் வந்துருச்சா, அதனால எல்லோரும் உட்காந்து அன்றைக்கி சாப்பிட்றது தான் சின்ன கிளிப்பு ஆட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே சண்டே மட்டும்தாங்க இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட முடியும். மீதி நாள் ஸ்கூல் டைமு, வேலைக்கு போகிற டேஸ்லலாம் வந்து இந்த மாதிரி உட்காந்தே சாப்பிட முடியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கா வந்து அரக்கோணம் தான் கிளம்பியிருந்தோம். கிராசரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு இருந்தோம். நான் எப்போவுமே வந்து இங்கே தான் வாங்குவேன். ஹோல்சேல் கடையில் போவேன். அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வேணும்னா மட்டும் அந்த டைமுக்கு வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். நிறைய இல்லைன்னா அப்போ இங்கே தான் வருவோம். அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம கடகடன்னு நமக்கு என்ன தேவையோ எடுத்து நம்ம வச்சுட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடலாம். இப்போவுமே மந்த்லியும் வரும். நான் 1 டைம் வாங்கினேன்னா, மாதத்துக்கு 1 டைம் வாங்கினேன்னா எனக்கு 1.5 மாதத்துக்கிட்ட வரும். காய்கறி வாங்கும்போது வந்து காராமணி, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு இந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒரு மந்த்து நீங்கள் வாங்கும்போதும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியே செய்யலாம். அவ்வளோ நமக்கு ஹெல்த்து. நமக்கு வந்து இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு மந்த்து வந்து ஒரு பருப்பு வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கி பாருங்கள், ஒரே மாதிரி வாங்காமல். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு போயிருந்தேன். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 4 நாளாச்சு வந்து ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். கீரை செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். காப்ஸ் வந்து கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தேன். இப்போ வீடியோஸ்லாம் எடுக்கிறதால எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இனிமேல் தான் கொண்டு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.